ஓம் மகாகணபதயே நமः. ஓம் நாராயணாய நமः. இன்று 21வது ஸ்லோகம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். மரீச்சிர் தமனோ ஹம்சஹ சுபர்ணோ புஜகோத்தமஹ ஹிரண்யநாபஹ சுதபாஹ பத்மநாபஹ பிரஜாபதிஹ. மரீச்சிர் தமனோ, மரீச்சிஹி தமனஹ ஹம்சஹ. மரீச்சிஹினா ஒளிமயமான கதிர்கள், ரேஸ் ஆஃப் லைட் தான் அதுக்கு பேர். இன்னொரு பேர் அது ஒளிமயமான சூரியனிடம் இருந்து வரும் கதிர்களா இல்ல நாராயணனிடம் இருந்தே வரும் கதிர்களா, நமக்கே அது ஒரு கேள்விக்குரிய எழுப்பிக்கலாம். ஆனா அதோட அர்த்தம் ஒளிமயமான கதிர்கள். தமனஹ, தமனோ ஹம்சஹ, தமனஹ பிளஸ் ஹம்சஹ. தமனஹங்கிறது என்னது? எல்லாத்தையுமே தன் கைக்குள் ஆக்கப்பட்டவன், எல்லாத்தையுமே இயக்குபவன், தன் இயக்கக்கூடிய சக்தி உடையவன். ஆங்கிலத்தில் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே அவரால் முடியும், நாராயணனால. அந்த இயக்கக்கூடிய சக்தி உடையவன். எதை இயக்க போறார் நாராயணன்? மரீச்சி. மரீச்சின கதிர்கள், வெளிச்சங்கள். சூரியனுடையவா இல்ல உலக பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பல லட்சக்கணக்கு கோடி கோடியான நட்சத்திரங்களுடைய கதிர்களை இயக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவன் மரீச்சி தமனக அவர். ஹம்சக, ஹம்சகனா சாமானிய எல்லாருக்குமே தெரியும், அன்னப்பறவை, வாத்து, ஸ்வான், எப்படி வேணா நீங்க நிறைய அர்த்தத்துல வருது. பிளமிங்கோஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அன்னப்பறவை நல்ல தெய்வீக பக்ஷி, அது பறவை, அது நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அன்னப்பறவைகளுக்கு நமக்கு தெரியும், அது பால் வேற தண்ணி வேறன்னு பிரிக்கக்கூடிய, எதையுமே பிரிக்கக்கூடிய சக்தி இருக்கும், பிரித்தலுடைய சக்தி. அதனாலதான் பீஷ்மர் ஹம்சகன சுவாமியை சொல்லியிருக்காரு. ஹம்சகங்கிறது பல விதத்துல ஹந்தி எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணு ஏற்க வேண்டாம். ஹம்சகங்கிறது அந்த அன்னப்பறவை, அந்த பறவைய, அந்த வெள்ளை பறவைய, அந்த வாத்தை தான், அந்த இதுதான் வாத்துன்னு சொல்ல மாட்டேன். ஹம்சகன்னா சம்ஸ்கிருதத்துல வியாக்கரணத்துல வாத்து கூட இருக்கு. ஸ்வான்னு சொல்லலாம். அழகான தெய்வீக மகாலட்சுமி எல்லாம் உட்கார்ற பறவைகள், அது தெய்வீக பறவை. சுபர்ணோ, சுபர்ணோ புஜ கோத்தமஹ. சுபர்ணஹ, அந்த ஊ வரதுனால அந்த ஓ வந்துடும். இதுக்கு பேரு குணசந்தின்னு சொல்றேன். அ பிளஸ் உ வந்து ஓ ஆயிடும். அது ஆ பிளஸ் ஊ இருந்தாலும் சரி, அ பிளஸ் ஊ இருந்தாலும் சரி, ஊ பிளஸ் ஊ எப்படியா இருந்தாலும் அது ஓ ஆகிடும். அது சூப்பர்ணஹ. சூங்கிறது என்னது? ஒரு மங்களகரமான வார்த்தை. சுமங்கலம் தான் அந்த சூங்கிறது. ஒரு அடிஷனல் வார்த்தை. சம்ங்கிறது உபசர்கன்னு வரும். சங்கரக, சங்கரகங்கிறது நல்ல காரியத்தை பண்ணப்பட்டவர் சங்கரக. அது சூ வந்து ஒரு அடிஷனல் கிரேட்டஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, கிரேட்டஸ்ட் இந்த இஎஸ்டி மாதிரி. சூ பர்ணகங்கிறது, பர்ணக பர்ணாகங்கிறது இறக்கைகள். மங்கள பர்ணகங்கிறது ஒரு பட்சியுடைய இறக்கை. சூப்பர்ணாக வரும். அதனால என்ன அர்த்தத்துல சுவாமி சொல்லிருக்காருன்னா, ஒரு பறவை, வெண்பறவை வானத்துல பறந்தானாக்கா அதனால வர காற்றின் சக்திகள், பலவிதமான சக்திகள் அதனால உருவாகலாம். ஒரு சக்தி ஒன்னு தட்டி விட்டு வேற ஒரு இடத்துல போய் இன்னொன்னு. இப்ப அதுல ஜேம்ஸ் ஜீன் ரொம்ப அழகா சொல்லுவார். ஒரு பட்டர்ஃபிளை, வீக் பட்டர்ஃபிளை எங்கேயோ கைய அப்படியே ஒரு காட்டுல அது பறவை இறக்கை அடிக்குமா படபடபடான்னு. அப்புறம் நார்த் அட்லாண்டிக் அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிற பிரதேசத்துல புயலே வருமா. அது எப்பொழுதும் வருமா இல்லையான்னு தெரியல, அது காரணமும் சொல்ல முடியாதுன்ட்டார். அதுதான் ஜேம்ஸ் ஜீன் சொல்றார். அது ரொம்ப அழகா இருக்கும். நானும் அதை நினைச்சுப்பா அதை படிச்சேன். ஜேம்ஸ் ஜீன் சார், ஜேம்ஸ் ஜீன்ஸ் பிசிக்ஸ் அண்ட் பிலாசபின்னு ஒரு புக் எடுத்து எல்லாரும் படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது பறவை அடிக்க ஒரு சாதாரண, அதுக்கு மூச்சு வாங்குறது கஷ்டமா இருக்கும். அந்த பட்டர்ஃபிளை, அந்த பட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் தமிழ்ல. அது அழகா இருக்கும், வர்ணங்களால இருக்கும். மழை காலத்துல நிறைய பார்க்கலாம். அது சும்மா ஒரு சின்ன ஒரு கிளையில ஒரு பூ மேல உட்காந்து ரெண்டு ரக அடிச்சுட்டு இருக்குமா. அது அந்த இடத்துல அது கூடிய சக்தி இருக்கலாம் அப்படின்னு. அது எதனால வருதுன்னு தெரியல. நார்த் அமெரிக்காலேயோ அட்லாண்டிக் ஓஷன்லயோ கடல் பெருங்கடல்ல புயல், காற்று, கொடுங்காற்று, டூஃபான் எல்லாமே வரலாம்.
அதுதான் எனக்கு புரியல. என்னத்தினால சார் ஜேம்ஸின் ஒரு பட்டர்ஃபிளை எடுத்து இந்த மாதிரி சொல்றாரு? எந்த காரணத்துக்கு எது வர்றது, எது வரலாமா வராம இருக்கலாமோன்னு சொல்றதுக்கு இந்த பட்டாம்பூச்சி ஏன் எடுத்தாருன்னு தெரியல, அதோடைய இறக்கையை ஏன் எடுத்தாருன்னு தெரியல எனக்கே. பட் ஆனால் நம்ம பீஷ்ம பிதாமகர் ஹம்சகன்னு சொல்றது இந்த சுபர்ணக அந்த பவித்திரமான இறக்கைகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கலாம், சொல்லவே முடியாது. இப்போ கடல்ல போற பட்சிகள்லாம் ஒரே இனமா ஒரு இடத்துல போயிட்டு தபால்னு வேற பக்கம் திரும்பிடும், எல்லாம் ஒரே கூட்டா திரும்பிடும், இடது பக்கமோ வலது பக்கமோ பின்னாடி திரும்பிடும். இது ஒரு தெய்வீக சக்தி இருக்கணும். அதான் அவர் சூப்பர்ணகங்கிறார் பீஷ்ம பிதாமகர். புஜக உத்தமக, புஜகங்கிறது நான் முன்னாடியே சொன்னேன், புஜ வேற, புஜங்கம் புஜக எல்லாம் வேற. புஜங்கிறது கை கால் பார்ட்ஸ் என்ன வேணா நிறைய போட்டுக்கலாம் அர்த்தம். புஜக 4 கை, சதுர் புஜக. புஜங்கக பூஜகங்கிறது சர்ப்பம் தான், அது சுருட்ட உருளற சர்ப்பம். ஆனா என்னத்தினால பீஷ்ம பிதாமகர் திருப்பியும் இந்த புஜகக்கு வரார்? உத்தமக, உத்தமங்கிறது நமக்கு தெரியும், அதுதான் உயர்ந்தது, சிறந்தது, அளவற்றது, எல்லாமே உத்தமக பவித்திரமானது. உத்தமம் தமிழ் வார்த்தை, தமிழ்ல நம்ம பிரயோகப்படுத்துற வார்த்தை தான், உபயோகப்படுத்துறது தான். புஜகங்கிறது இந்த சர்ப்பத்தையும் திருப்பி எடுக்கிறாருன்னா அதே தான். சக்கரம், இந்த சர்ப்பம்லாம் நம்ம உலகமே பிரபஞ்சமே நான் சொன்னேன் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால நம்ம உலகம் இந்த பூலோகத்தையே வெளியில போயிட்டோம்னா ஒரு சும்மா ஒரு 400 கிலோமீட்டர் வெளியில போயிட்டோம்னா அது அப்படியே மேக்னெட்டிக் ஃபீல்ட் சுத்திட்டு இருக்குமா பூலோகத்தையே. அதுதான் இந்த ரொம்ப பயங்கரமான தோஷகரமான அந்த எதிர் அலை வீச்சுக்கள், அந்த விஷ வீச்சுக்கள் நிறைய இருக்கும் வெளியில. நம்ம உலகத்திலேருந்து பூலோகத்திலேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் வெளியில போயிட்டோம்னா சந்திரன் பக்கத்திலே வேண்டாம், சும்மா ஒரு 1000 கிலோமீட்டர் போயிட்டோம்னா விஷ கதிர்கள் இருக்குமா. அதை தடுக்கிறதுக்கு தான் அந்த பாம்பு மாதிரி சுத்தின்னு இருக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரி, நம்ம பூலோகத்தை மட்டும் இல்ல, நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம சூரியனும் அவங்களோட 9 குழந்தைகள் இந்த சோலார் சிஸ்டம்னு சொல்றாங்களே அதையும் சுத்தின்னு இருக்கு இன்னொரு பெரிய பாம்பு மாதிரி மேக்னெட்டிக் காந்த சக்திகள். ஏன்னா வெளியில இருந்து இன்னும் நம்ம இதுக்குள்ள நம்ம சோலார் சிஸ்டம் நம்ம மண்டலத்துக்குள்ள அதுகள் வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, சூரியனும் அவன் 9 குழந்தைகளும் கிட்டத்தட்ட 2.5 லைட் இயர் எடுக்கிறான். 2.5 நம்ம பாலைவனத்தை சுத்தி வரத்துக்கு 2.25 லட்சம் ஏதோ சொல்லுவாங்க, லைட் இயர்ஸ் சொல்லுவாங்க. ஒரு லைட் இயர்ங்கிறது 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்ட்ல லைட் வேகமா போகும். அந்த வேகத்துல போன 2,26,000 ஒரு கணக்கு இருக்கு. லைட் இயர்ஸ் எடுக்கிறதா சூரியனும் அவனுடைய 9 கிரகங்களும் மத்தியில் அந்த பாலை மில்கி வேன்னு சொல்லுவாங்க, பாலைவனம், பாலை வழி. நம்ம மண்டலத்துடைய பேர் 10,000 இருந்து 40,000 கோடி சூரியன்கள் இருக்காங்க நம்ம மண்டலத்துல மட்டும். அதை சுத்தி வரான் சூரியனும் 9 குழந்தைகள். சும்மா நிக்கல, எல்லாமே சக்கராயுத பாணியா சக்கரமா ஒருத்தர் ஒன்னொன்னு சுத்திட்டு இருக்காங்க. இந்த உலகம் நம்ம பூலோகமே அதை தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு. சூரியனும் சுத்திட்டு இருக்கான், அவன் தன்னை ஆக்சஸ்ல அவனுடைய இதுலயே கோள்லயே அவன் சுத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த 9 குழந்தைகள் அவனும் சுத்திட்டு இருக்கான். இது நடுவில் ஒரு மையமான பிளாக் ஹோல் ஒரு காந்த சக்தி இருக்கு. அதை சுத்தி தான் இந்த 10,000 இருந்து 40,000 கோடி சூரியன்கள் அதை சுத்தி வராங்க எல்லாரும். இவங்க மட்டும் இல்ல, இந்த மில்கிவே வேற ஒரு சூப்பர் கிளஸ்டர் கேலக்சின்னு சொல்லுவாங்க, இதை விட மிகப்பெரியமான மண்டலங்களை சுத்திட்டு வராதான். ஒரு இடத்துல நிக்கல, எல்லாரும் அவங்களுக்குள்ள சுத்திக்கிறாங்க. அவங்களும் இனமா சமூகமா குரூப்பா அவங்களும் சுத்துறாங்க. இதுதான் சக்கரம். சோ அதனால இந்த பறவைகள் இதெல்லாம் ஹம்சகன்னு சொல்றது, இந்த புஜகங்கிறது பீஷ்ம பிதாமகர் சும்மா சொல்லல. வெறும் சர்ப்பத்தை காட்டி எல்லாருக்கும் தான் சர்ப்பம் தெரியும், சர்ப்பம் தான் ஆதிசேஷன் சர்ப்பம் எல்லாம் இருக்கும். ஆனா மகாவிஷ்ணுவை இந்த பிரபஞ்சம்னு அவர் வர்ணிக்கிறத பௌத்த சாஸ்திர விதமா வர்ணிக்கணும்னா சர்பெண்ட், காயிலிங், மேக்னெட்டிக் ஃபீல்டு, சக்கரம் அதை வச்சுதான் வர்ணிக்க முடியும். சக்கரம் ஏன் சுத்துறாருன்னா கையில அது சுத்துறது நம்ம பூலோகம் சுத்துறா மாதிரி, சந்திரன் சுத்துறா மாதிரி, நம்ம இவன் சுத்துறா மாதிரி, சூரியன் சுத்துறா மாதிரி, நம்ம சோலார் சிஸ்டம், நம்மளுடைய இந்த சூரியனுடைய குழந்தைகளும் அவன் 9 கிரகங்களும் அவங்க வேற நடுவில் சுத்துறா மாதிரியும், அந்த மில்கிவே கேலக்சிக்கு பேரு பாலை வழி கேலக்சி மண்டலம், அவங்க வேற கேலக்சி சுத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு சுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த காயிலிங், காந்த சக்தி, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த காயிலிங், இந்த சுற்றல் இல்லாவிடில் இந்த காந்த சக்தி நம்ம உலகத்திற்கே சூரியனிட்டிருந்த வர விஷவாயு தாக்கும். நம்ம உடம்புக்கு நமக்கு எப்படி ஸ்கின், நம்ம சர்மம் தேவையோ, தோல் தேவையோ, தோல் இல்லாம இருந்தா வேகம் சீக்கிரமாக காயப்பட்டு கிருமிகள் நம்ம தாக்கக்கூடும். அதனால அதே மாதிரிதான் நம்ம உடல்ல இருக்கிற அந்த தோல் மாதிரி தான் அந்த காந்த சக்தி, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், அப்படியே
பாம்பு சர்ப்பங்கள் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குமா அந்த ஃபீல்டு. அது வந்து சதுரமாவோ இல்ல முக்கோணமாகவோ இல்ல, பாம்புடைய உடம்பு அழகான ஒரு என்ன சொல்லுவாங்க கயறு, அந்த மாதிரி உருவத்துல அது சுத்தின்னு இருக்குமா. அந்த காந்த சக்தி சுத்தி அப்படியே அணைச்சி வச்சிருக்கு. சர்ப்பம் சுத்திக்கிற மாதிரி. சர்ப்பம் சுருண்டு தான் படுத்துக்கும் நிலத்திலேயோ சரி, இல்ல ஒரு கிளையில பார்த்தா அது சுருண்டுன்னு இருக்கும் அந்த கிளை மேல. அதேதான், அதுக்காகத்தான் இதை பண்ணியிருக்காரு. இல்ல சாதாரணமா புஜகங்கிறது சர்ப்பம், உத்தமகங்கிறது உத்தமம் தான். அதே மாதிரி இல்லைன்னா புஜன்னு எடுத்து பார்த்தோம்னா 4 கைகளை வச்சு கோங்கிறது நம்ம இதா எடுத்துக்கலாம், கதிர்கள். அதை வந்து அழகா தாங்கிட்டு போறார் அந்த உத்தமன் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுதான் புஜக, சுப்பர்ணக, ஹம்சக இதெல்லாம் சொல்றதுனால புஜக கரெக்டா வரும் சம்ஸ்கிருதத்திலும். புஜக உத்தமக அப்படின்னு வரும். அடுத்தது ஹிரண்ய நாபக. ஹிரண்யங்கிறது சம்ஸ்கிருதத்துல தங்கம், கோல்டு, தங்கம். ஹிரண்ய நாபக அதையும் பாருங்க. நாபி, அதாவது அவருடைய நாபி தொப்புள்னு சொல்றோம் இல்லையா, அந்த நாபி ஹிரண்யத்துல இருக்குன்னா, தங்கத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல அந்த வெளிச்சம் வந்து தங்க கலரா தான் வந்துதான். அந்த வெளிச்சம் தங்க கலரால தான் அந்த கோல்டன் எல்லோன்னு சொல்லுவாங்க. அந்த கலரால முதல்ல அந்த 3 வினாடியில உலகம் வெடிச்சப்போ இந்த பிரபஞ்சம் அந்த கலர் இருந்தது அப்படிம்பாங்க. அதுதான் இரண்ய நாபக. அந்த நாபக வந்து நாபி, நாபிங்கிறது தொப்புள். ஆனா அந்த இன்ஃபைனைட் டாட், அந்த அளவற்ற அந்த தொப்புள், அதுல இருந்து வெடிச்சு சிதறியதான் உலகம். சு தபாக, இத பாருங்க. சுங்கிறது நல்ல வார்த்தை, சுமங்கலம். தபஸ், தபாக, தபங்கள் செய்யப்பட்டவர் அவர். அதாவது தியானம் பண்ணாதான் அந்த நம்மளுடைய மனச வச்சுட்டு தான் நம்மளால இந்த சுவர்ணத்துல, வெளி உலகத்துல, வெளி பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய தெய்வீக சக்திகளை நம்மளால ஈர்க்க முடியும். பூஜைகளினாலும் பண்ணலாம், யோகாபியாசத்தினாலையும் பண்ணலாம், தியானத்தினாலையும். தியானம் முக்கியமானது. அதான் சு தபாகங்கிற சொல்லி கொடுக்கிறாரு பீஷ்மர். நீ தபஸ் பண்ணி ஒரு இடத்துல 45 நிமிஷமோ 50 நிமிஷமோ இல்லைன்னா 15 நிமிஷம் உட்காந்து ரமண மகரிஷி சொல்ற மாதிரி 20 நிமிஷமாவது பண்ணுங்க காலையிலும் சாயங்காலம் தியானம் பண்ணினா, அத மூலமாக உங்களுக்கு அந்த சக்திய, மொபைல் போன்ல இருக்கிற சக்திய எப்படி உங்களுக்கு இணைப்பு ஏற்படுறதோ அந்த மாதிரி சக்திகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் உங்க மைண்ட், அதுதான் உங்களுக்கு கருவி, அதுதான் உங்களுக்கு வாகனம், அதுதான் உங்களுக்கு ராக்கெட். மனசுதான் உங்களுக்கு ராக்கெட், அதுதான் உங்களுக்கு தூக்கின்னு போகணும். அதை இணைக்கும், இணைத்து விடும். அதுக்குத்தான் இந்த சு தபாக அவர் அந்த மாதிரி செய்யறார், நீ அந்த மாதிரி செய் அப்படின்னு சொல்ற மாதிரி யுதிஷ்டர்கிட்ட அவங்க சகோதரர்களையும் சொல்லி கொடுக்கிறாரு பீஷ்ம பிதாமர். சு தபாக பத்ம நாபக. அவருடைய நாபி வந்து பத்மத்தினால, அந்த நாபி பத்மத்தினால இருக்கிறதுனால சு பத்ம நாபக. பத்மங்கிறது உங்களுக்கு தெரியும், தாமரை பூ. அந்த தாமரை பூ விரிச்சல் மாதிரி உலகமே அப்படி அந்த இன்ஃபைனைட் டாட்ல வெடிச்சு அப்படியே அந்த இலைகள் 4 இலைகள் அப்படியே விரிஞ்சு வரா மாதிரி அப்படி வந்துதான் அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள், நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி விரிஞ்சது அந்த பத்ம நாபி. அந்த அவருடைய நாபத்துக்கு பத்மமே வந்ததுன்னா அழகான பூக்கள்னா அவர் நறுமணத்தையும் தரார், அவர் சுபிக்ஷமும் தரார், அவர் வாழ்வின் வளமும் தரார்னு சொல்ற. உலகத்துக்கு வளமும் தரார். எல்லாம் பாருங்க, எல்லாத்துக்கும் எல்லா சக்தியும் இருக்கு, ஒரு சக்தியும் குறவில்லை. நம்ம தான் நம்மள இது பண்ணிக்கிறோமே தவிர சக்திக்கு ஒண்ணுமே குறவில்லை. அளவான சக்தியும் கொடுத்திருக்காரு, அதிக சக்தியும் கொடுத்திருக்காரு. ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சு என்னைக்கும் துன்பம் யாருக்கும் வரதில்லை. இயற்கை துன்பங்கள் அவ்வளவு இல்லவே இல்லை. மனிதன் செய்யக்கூடிய, நம்மளே செய்யக்கூடியதான். அது அந்த பத்ம நாப. அந்த பிரஜாக்கு பதிகி, எஜமானர். பதிகி யாருக்கு? பிரஜை, நம்மள மாதிரி எல்லா ஜந்துக்களுக்கும் அவர்தான் பதிகி. இப்ப இதுதான் அவருடைய சஹஸ்ரநாமத்து. இந்த நாமங்களுடைய குறிப்பு எண்கள் சொல்லித்தரேன். மரீச்சிஹி 189, மரீச்சிஹி 189, தமனஹ 190, ஹம்சஹ 191, சுபர்ணாஹ 192 வரும், 192, புஜகோத்தமஹ 193, 193, ஹிரண்ய நாபக 194, சு தபாக 195, பத்மநாபக 196, பிரஜாபதிஹி 197. ஓம் தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவது, சர்வமங்களானி பவந்தோ. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.